ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10/3/2026 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 420. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 420. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை. ஓகேங்களா? கேரளா லாட்ரி 11/3/2026 தனலட்சுமி 43க்கு உண்டான கெஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆர்டர் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 0, 5, 6, 7. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? எனக்கு வந்த கெஸிங் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதனால் உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுங்க. எல்லா நம்பரும் போட வேண்டியதில்லை. ஓகேங்களா? எல்லா நம்பரும் போட்டு காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பர் அல்லது 2 நம்பர் மட்டும் போடுங்க. சரிங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்க 02, 20, 22, 35, 53, 55, 67, 76, 75, 57, 65, 56, 86, 68, 66, 07, 70, 77. இதுதான் இன்றைக்கு உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸிங். இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? எல்லா நம்பரும் போட்டு காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. அப்படி இல்லைனாக்கா இன்றைக்கி விட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ வர பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் அடிக்குது, ஒரு நாள் அடிக்க மாட்டேங்குது. அதனால் பேட்டர்ன் சரியாக வரல. அதனால் அளவாக பார்த்து போட்டுக்குங்க. சில நேரத்தில் கம்மியாக போடாமல் விட்டால் கூட பரவாயில்ல. ஓகேங்களா? கம்மியாக போடுறதோட ஒரு நாள் போடாமல் விட்டு ஃபாலோ பண்ணால் கூட பரவாயில்ல. அதனால் பார்த்து அளவாக போட்டுக்குங்க. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அது உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஓகேங்களா? அதனால் எனக்கு வந்து கெஸிங் எல்லாமே கொடுத்துருக்குறேன். அதில் உங்களுக்கு எப்படி சூட்டப் ஆகுதுன்னு, உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு மட்டும் பார்த்து போட்டுக்குங்க. இப்போ திருடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 0, 22, 355, 675, 866, 077, 656. இதுதான் நான் இன்றைக்கி உண்டான திருடிச்சிட்டு உள்ள கெஸிங்கு. திருடிச்சிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. எனக்கு வந்த கெஸிங் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டுக்குங்க. சப்போஸ் பாக்ஸில் வருது அப்படின்னாலும் நீங்கள் பாக்ஸில் போகிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் போடுங்க. அதுவும் அளவாக போட்டுக்குங்க. சரிங்களா? எப்படி அடிக்கிறான்னு சொல்ல முடியல, அதனால் அளவாக பார்த்து போட்டுக்குங்க. சரிங்களா? அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.